இன்றைக்கி நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணணும், என்ன ஃப்ரூட் வச்சோம் அதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் லஞ்சுக்காண்டி 3 கேரட் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் தேங்காய், 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி பவுலில் 2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்க்குறேன். இது சின்ன பல்லுங்கனால ஒரு 5-6 பல்லுக்கு சேர்க்குறேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 2 பல் சேர்த்துக்குங்க. இப்போ இந்தளவு நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும். இப்போ வாழைக்காய் இந்த மாதிரி நான் ரவுண்டாக வெட்டிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வெட்டிக்கிங்க. வாழைக்காயில் தனி மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, சோம்பும் பூண்டும் சேர்ந்து அந்த கலவையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாயெல்லாம் நல்லா ஒட்டுறதுக்காண்டி ஒரு ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்க்குறேன். கூடவே இந்த ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இன்னொரு கடாயில் நான் ரவை வறுக்கிறேன். இன்றைக்கி ஒரு அரை கப்பு தான் வறுக்கிறேன். நான் இன்றைக்கி பாம்பே ரவா, உப்புமா ரவா இந்தளவு வறுத்தாச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவு உப்புமாக்காண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சைடு ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வாழைக்காய்க்கு இந்த மாதிரி ஃபுல்லாக பரட்டி விட்டிங்கன்னா நம்மளுக்கு எண்ணெய் சுற்றி கடாயில் இருந்துச்சுன்னா வாழைக்காய் போய் ஒட்டிக்காமல் இருக்கும். கடாயில் வாழைக்காயை போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அது பாட்டுக்கு அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். அப்போ தான் ஈவனாக எல்லாமே ஒரே மாதிரி வெந்து வரும். இல்லாட்டி கீழே உள்ளது கருகிரும், மேலே உள்ளது வேகாமல் இருக்கும். உப்புமாவுக்கு நான் எண்ணெயில் கொஞ்சமாக முந்திரியும் கொஞ்சமாக வேர்க்கடலையும் சேர்க்குறேன். பச்சை வேர்க்கடலை, கொஞ்சமாக கடலைப்பருப்பும் கடுகும் தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்குறேன். அதாவது பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் அளவு தண்ணி, அரை கப்பு தான் நான் ரவை எடுத்தேன். அதுக்கே நம்ம 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேருங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். ரவை மொத்தமாக டக்குன்னு ஒரே நேரத்தில் போட்டிங்கன்னா கட்டி ஆயிரும் ரவை. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், நம்ம எடுத்த அரை கிளாஸ் ரவைக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதாவது பெரிய டம்ளரில் 1 டம்ளர் ஊற்றணும். அப்படி இருந்துமே ரவை எல்லா தண்ணியும் உறிஞ்சிருச்சு. ஒரு சில ரவைகள் தண்ணி நிறையா உறிஞ்சும். இப்போ நான் அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக ஃப்ரை ஆனனால நம்மளுக்கு ரவை உப்புமாவுடைய கலரே கொஞ்சமாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைடு வாழைக்காய் பார்த்திங்களா அப்படியே ரோஸ்ட் ஆகிட்டே இருக்குது. இன்னமும் இடையில கொஞ்சம் ரோஸ்ட் ஆகாமல் இருக்குது. அதெல்லாம் நம்ம பரட்டி விட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு பை சைடு அந்த சைடும் வாழைக்காய் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. இன்னொரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு அளவு சேர்க்குறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் ஜீரகம் சேர்க்குறேன். ஒரு வெங்காயம், அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் இதுலேயும் வேர்க்கடலை சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம், பச்சை வேர்க்கடலை. இப்போ நம்ம துருவி எடுத்தோம் இல்லையா, ஏற்கனவே 3 கேரட் நான் காமிச்சேன் இல்லையா, அந்த 3 கேரட்டையும் தோலை சீச்சிட்டு துருவி எடுத்தாச்சு. அந்த கேரட்டையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம். இங்கிட்டு நம்மளுடைய வாழைக்காய் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கேரட்டில் நம்ம எதுவுமே சேர்க்கலை. இப்போ கொஞ்சமாக தண்ணி மட்டும் லைட்டாக தெளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்கும் தண்ணி, ரொம்பலாம் நான் தெளிக்கலை. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கேரட்டுக்குள்ளே உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ சட்னி நம்ம அரைச்சிடலாம். ரவை உப்புமாக்கு கொஞ்சமாக தேங்காயும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இன்றைக்கி 1 பல் பூண்டும் கொஞ்சோண்டு இஞ்சி துண்டும் நான் சேர்க்குறேன். நம்ம ரவை உப்புமாக்கு பூண்டு இஞ்சிலாம் சேர்த்து அரைக்கையில் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரவை உப்புமா சில பேத்துக்கு ஹெவியாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக 1 பல் பூண்டும் சின்ன துண்டு 1 துண்டு இஞ்சியும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னு. உங்களுக்கு இன்றைக்கி உப்புமாவே கம்மி தான், அதனால் கொஞ்சமாக சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் நம்ம தாளிச்சாச்சு, கடுகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்து. இப்போ சட்னி ரெடி, நம்மளுடைய உப்புமா ரெடி. அங்கிட்டு வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேரட் பாருங்கள் அந்தளவு வதங்கிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நான் சாம்பார் தூள் சேர்க்குறேன். அதே மாதிரி சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி, ரொம்பலாம் அதிகமாக சேர்க்கலைங்க.
இது சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே எண்ணெயும் உப்பும் சேர்த்து ஆற வச்சோம் ரைஸ், வேக வச்சு ஆற வச்ச ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இந்த ரைஸை. இப்போ வந்து கொத்தமல்லியும் தேங்காயும் தூவிக்கலாம். அந்த ரைஸ் வந்து அந்த மிளகாப்பொடி அந்த கரம் மசாலாலாம் நல்லா உள்ளே இழுத்து சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான அருமையான ஒரு கேரட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், முந்திரி பருப்பெல்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட ஆரஞ்சு ஸ்பூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெய்லியும் நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் வரும். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கேரட் ரைஸு சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய கொஞ்சம் சாம்பார் தூள், கொஞ்சம் கரம் மசாலாலாம் சேர்த்து பண்ணையில் அதோடு நம்மளுடைய வாழைக்காயும் சூப்பராக ரோஸ்ட் ஆயிடுச்சு. அட்டகாசமான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கூடவே நம்ம காலைல பண்ண பிரேக்ஃபாஸ்ட்டுக்காண்டி பண்ண ரவை உப்புமாவும் நம்மளுடைய தேங்காய் சட்னியும். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் ஒரு கிவி தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், இன்றைக்கி நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்ச் பாக்ஸோடைய ரெசிபி எல்லாமே ரெடி ஆயாச்சு.